ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அனைவருக்கும் இனிய வணக்கம். ஆன்மீகம் ஸ்டார்ட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. திருவெம்பாவை பாடல் 7 பொருள் விளக்கத்தை பார்க்கலாம். அன்னே இவையுன் சிலவோ பலர் அமரர் உன்னங்கரியான் ஒருவன் இருசீரான் சின்னங்கள் கேட்ப சிவனே என்றே வாய்த்திறப்பாய் தென்னா என்னா முன் தீஷேர் மெழுக்கொப்பாய் என்னானை என்னரையன் இன்னமுதன் ரெல்லோமும் சொன்னோங்கேள் வெவ்வேறாய் இன்னன் துயிலிதையோ வண்ணஞ்ச பேதையற்போல் வாளா கிடத்தியாள் என்னே துயிலின் பரிசேலோர் எம்பாவாய். பொருள்: தாயினும் மேலான பெண்ணே, உனது சிறப்பு தன்மைகளில் இந்த தூக்கமும் ஒன்றோ? தேவர்களால் சிந்திப்பதற்கும் அரியவன் என்றும் மிகுந்த புகழ் உடையவன் என்றும் சிவனுக்குரிய திருநீறு ருத்ராட்சம் முதலான சின்னங்களை அணிந்தவர்களை கண்டாலே சிவ சிவ என்பாயே. அப்படிப்பட்ட இறைவனை நாங்கள் தென்னாருடைய சிவனே போற்றி என சொல்லும்போது தீயில் பட்ட மெழுகை போல் உருகி உணர்ச்சி வசப்படுவாயே. அந்த சிவன் எனக்குரியவன், என் தலைவன், இனிய அமுதம் போன்றவன் என்றெல்லாம் நாங்கள் புகழ்கின்றோம். இதெல்லாம் கேட்டும் இன்று உன் உறக்கத்திற்கு காரணம் என்ன பெண்ணே? பெண்களின் நெஞ்சம் இறுகி போனதாக இருக்கக்கூடாது. ஆனால் நீயோ நாங்கள் இவ்வளவு தூரம் சொல்லியும் இன்னும் எழாமல் இருக்கிறாய். அந்த தூக்கத்தை நீ என்ன ஒரு பரிசாக கருதுகிறாயா? விளக்கம்: அதிகாலை வேளையில் தூங்கவே கூடாது. நம் பணிகள் காலை 4:30க்கெல்லாம் துவங்கிவிட வேண்டும். மார்கழியில் பனி அடிக்கிறதே என்றெல்லாம் காரணம் சொல்லக்கூடாது. எல்லா தட்ப வெப்பங்களும் தகுந்தாற்போல் நம் உடலை பண்படுத்தி கொள்ள வேண்டும். காலை தூக்கத்தில் இருந்து விடுபடுபவர்கள் வாழ்வில் வெற்றி பெறுவது உறுதி. சூரியனை பார்க்காத ஒவ்வொரு நாளும் வீணே என்கிறது சாஸ்திரம். நன்றி, வணக்கம். திருவெம்பாவை 8ஆம் பாடலில் நாளைக்கு பார்க்கலாம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.